அனைவருக்கும் வணக்கம். அதிர்ச்சியூட்டும் செய்தியாக ஈரான் அதிபர் பற்றிய செய்திகள் வருகின்றன. அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டது முதலில். ஆனால் இப்போது உறுதி செய்யப்படுவதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் ஆதாரபூர்வமாக இன்னும் சொல்ல இயலாமல் தவித்தவர்களுக்கு இப்போது கருகிய உடல்கள் அடையாளம் தெரியாமல் மீண்டெடுக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் மரணம் உறுதி செய்யப்படுவதாகவும் செய்திகள் வெளியாவதாக பல செய்தி நிறுவனங்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. மலை உச்சி என்பதால் வாகன வசதிகள் இல்லாமல் முதலில் மிக சிரமப்பட்டிருக்கிறார்கள். 2 ஹெலிகாப்டர்கள் இறக்கப்பட்டு தேடுதல் நடப்பதாகவும் முதலில் சொல்லப்பட்டது. சிதறிய ஹெலிகாப்டர் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் உடல் பற்றிய தேடல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் முதலில் சொல்லப்பட்டது. இப்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஹெலிகாப்டர்களின் பல உதிரி பாகங்கள் கிடைத்திருப்பதாகவும் சொல்கின்றார்கள். மட்டுமல்ல, ஹெலிகாப்டர் மிக அறத பழசு என்பதும் இதன் உதிரி பாகங்களே கிடைப்பது மிக கடினம் என்பதும் அதுபோன்ற பழைய ஹெலிகாப்டர்களை தான் இவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதும் சொல்லப்படுகின்றன. அதே நேரம் அந்நிய நாட்டு சதி இருக்கலாமோ என்ற சந்தேகங்களும் வலுப்பெறுவதாக சொல்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் எரிந்த நிலையில் கண்டறியப்பட்டதால் பயணம் செய்த 9 பேரும் இறந்ததாக உறுதியான செய்திகள் வெளிவருவதாகவும் சொல்கிறார்கள். தற்போது ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அப்துல்லாஹெயின் உட்பட 9 பேரும் இறந்ததாக நம்பப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹரானிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பகுதியான இந்த பகுதியில் தான் எரிந்த நிலையில் அடையாளம் காண முடியாத அளவிலான எரிந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. 12 மணி நேரத்திற்கு மேலாக 40க்கும் மேற்பட்ட குழுக்களின் தேடலிற்கு பின்புதான் இது கண்டறிந்துள்ளார்கள் என்றும் சொல்கிறார்கள். மோசமான காலநிலை காரணமாக மலையில் மோதிக்கூட விபத்து நடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அசர்பைசான் எல்லைக்கு அருகில் ஜோல்சா நகரத்திற்கு சமீபம்தான் விபத்து நடந்ததாகவும் சொல்கிறார்கள். உலகின் பெரிய நாடுகளுடன் கருத்து வேறுபாடுகளும் பொருளாதார தடைகளும் எதிர்கொள்ளும் ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி இந்தியாவுடனான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தமும் செய்த நிலையில் விபத்தில் அவர் கொல்லப்பட்டிருப்பது பல சந்தேகங்களும் அனுமானங்களையும் உருவாக்குகின்றன. இந்தியாவுக்கு அவருடைய இழப்பு ஒரு பெரும் நஷ்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய குரல் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது.